ஒரு மூளை உள்ளவன் பேசுகிற பேச்சா இது. நட்டு கொண்டு போய் கிடையாது. நான் முதல்லயே சொன்னேன். பக்கா சங்கின்றதை ப்ரூவ் பண்ணார். அங்கே இருக்கிற அந்த அந்த சனாதன கூட்டம் அப்படியே அவர் ஓட்டு போட்டுச்சு. செவத்தில் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்காங்களே, சீமானுக்கு தானே இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி தான் இப்படி ஏற்றி விட்டு தாங்க பாவம். அவரும் வந்து ட்ரம்ப் வந்து வாழ்த்து சொன்னார். என்ன சீமான், நான் எதிர்பார்த்தேன் ஜெயிச்சுட்டே அப்படின்னு. அதுவும் அப்படிலாம் விட்டுருப்பேன். கலைஞர்கள் 2 பொண்டாட்டிங்கிறத கேவலப்படுத்தி பேசுவாங்க. எம்ஜிஆருக்கு ஜெயலலிதாவுக்கு என்ன ஊருன்னு கேட்டாங்க. சீமானுக்கு வந்து இந்த துர்பாகியம் என்ன, பெரியாரை தாக்கி பேசினாரு, பக்கா சங்கின்றதை ப்ரூவ் பண்ணாரு. விந்தியமலைக்கு கீழே நீ கிடையாது பண்ணிட்டாரு. அதே மாதிரி ஈரோடு கிழக்குலையும் பார்த்தீங்கன்னா திமுக அமோக வெற்றி பெற்றது சார். நாம் தமிழர் வந்து டெபாசிட்டே இழந்திருக்கு சார். அது என்ன ஒரு செய்தியா சொல்றீங்க? அவங்க எப்போ டெபாசிட் வாங்கினாங்க? எந்த எலெக்ஷனில் டெபாசிட் வாங்கியிருக்கிறாங்க? என்னமோ நாம் தமிழ் டெபாசிட் போய் இழந்துருக்கு. அவங்க டெபாசிட் வாங்கினது தான் வரலாறே கிடையாது. டெபாசிட் கிடைச்சிருந்தா சீமான் வந்து ஷாக்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருப்பார். ஐயோ, நமக்காக டெபாசிட் கிடைச்சிருச்சு அப்படின்னு. அவருடைய நன்மையை கருதி தான் மக்கள் வந்து அவருக்கு டெபாசிட்லாம் பண்ணியிருக்காங்க. பெரியாரை பற்றி ஒரு தப்பா பேசுனதுனால தான் அந்த 23,000 ஓட்டை பெரியார் தாக்கி பேசுனதால தான் வந்து அங்கே இருக்கிற அந்த அந்த சனாதன கூட்டம் அப்படியே அவர் ஓட்டு போட்டுச்சு. தபால் வாக்குகள் 13 தாங்க விழுந்துருக்குது. அவ்வளோதான் அவருடைய செல்வாக்கு. 2வது இடம் வந்துட்டு அந்த ஜோக்கு தான் ஞாபகம் வருது. நான் ரன்னிங் ரேஸில் 2வது வந்தேன். எத்தனை பேர் ஓடினாங்கடா? 2 பேர். அப்படி ஓடவே 2 பேர். இன்னும் இதோட இன்னும் கேவலமாக போகணுங்கிறீங்களா? என்ன எதிர்பார்த்தீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. நோட்டாவுக்கெல்லாம் வந்திருக்காரு. 2 பேர் போட்டு என்ற இடத்தில் 3வது இடத்தை வாங்கி வராச்சு அவரு. அந்த சாமத்தை யாரால முடியும்? கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவிக்கணும். ஏன்னா இந்த யூடியூப்காரர்களால் தானே அவரை சீமானியை நமக்கு தெரியும். இந்த தோல்வி யூடியூப்காரர்களுக்கு தான் சமர்ப்பிக்கிறோம். உங்களுக்கு மக்கள் கொடுத்த தீர்ப்பு, யூடியூப்காரர்கள் கொடுத்த தீர்ப்பு. சீமானை இன்னும் வச்சுக்கிட்டு காப்பாற்றுறதுக்கு முயற்சிக்காதீங்கன்னு உங்களுக்கு கொடுத்த தீர்ப்பாக தான் நான் பார்க்குறேன். 15% ஓட்டு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றாங்க. எப்படி ஏதாவது சொல்லி சமாளிக்கும். வேறு என்ன பண்ண முடியும்? எங்கள் மருத்துவத்துறையில் நாங்கள் இதெல்லாம் பண்ணுவோம். அந்த கேஸு ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ் ஆச்சு. என்ன பண்ணி கேட்பாங்க? இசிஜி எடுத்தோம் சார், நார்மல். இவ்வளோ மோசமாக இருந்தது இசிஜி. இப்போ பாருங்கள், நாங்கள் இது பண்ணதுக்கு பிறகு இசி இவ்வளோ பிரமாதமாக வந்துருச்சா, இசிஜி சேஞ்ச் ஆகிடுச்சா, வெரி குட். பாருங்கள், இஜி வந்து இது நாங்கள் கிட்ட அட்மிட் ஆகிறதுக்கும் இப்படி இருந்து இப்போ இஜி பாருங்க, இஜி கூட மாறு. பிளட் கவுண்ட் பாருங்கள் இப்படி இருந்தது, இப்போ எப்படி இம்ப்ரூவ் ஆகிருக்கு பாருங்கள். வெரி குட், எக்ஸலண்ட். எப்படி முடிஞ்சது? சரி, வெரி குட், கங்க்ராச்சுலேஷன். பேஷண்ட்டுங்க அவர் செத்து போயிட்டாருங்க. இது அவ்வளோதான். சீமான் கதை அதுதான். அவருக்கு அது பாருங்க, உலகம் எங்கே பார்த்தாலும் அவருடைய போஸ்டர் தான் ஜாஸ்தி இருக்குது. திமுக போஸ்டர் இருக்குதா? பாருங்க, சீமானுக்கு தான் மக்கள் ஆதரவு. அவ்வளோ போஸ்டர் இருக்குது. செவத்தில் எல்லா இடத்துலையும் எழுதியிருக்காங்களே, சீமானுக்கு தானே இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லி தான் இப்படி ஏற்றி விட்டு தாங்க பாவம். அவரும் வந்து இந்த சொல்லக்கூடாது இந்த பழமொழி எல்லாம். கழுதைக்கு முன்னாடி முள்ளங்கியை கட்டி விட்டுருவாங்க. அந்த முள்ளங்கியை பிடிக்கலான்னு எதுக்கு? அந்த மூஞ்சிக்கு முன்னாடி முள்ளங்கி தொங்கும். அதை பிடிக்கலான்னு அதை ஓடிக்கிட்டே இருக்கும். அது ஓட அது முன்னாடி போயிட்டே இருக்கும். சீமானுடைய கதை அது மாதிரி தான் இருக்குது. முள்ளங்கியை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பிடிக்க முடியாது. அவ்வளோதான். அவர் சும்மா ஒரு சீசன். நமக்கு தமிழ்நாடு அரசியலில் வந்து ஒரு காமெடி வேணும். அது ஒரு சீரியஸ் மேட்டர். அதில் காமெடி வேணுங்கிறதுல தமிழ்நாட்டில் காமெடியனுக்கு பஞ்சம் இல்லை. அண்ணாமலை, சீமான் இவங்கெல்லாம் நல்ல காமெடி பீஸ். அதே மாதிரி பெரியாரை வந்து அவர் தொடர்ந்து விமர்சனம் பண்ண, முன்னாடி ஆதரவாக பேசிட்டு இருந்தாரு. இப்போ வந்து எதிர்க்க என்ன சார் காரணம்? அங்கே சொன்னாங்க, ஆண்டவன் சொல்கிறான், அருணாச்சலம் செய்கிறான், அவ்வளோதான். இதை பேச பார்க்கலாம் அப்படின்னாங்க, பேசினார். மறுநாள் காலையிலேயே தேர்தல் ஆணையம் வந்து மாநில கட்சி அங்கீகாரம் கொடுக்குது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கான, இவன் தேமுதிகக்கான, யாருக்கு காண, இவருக்கு உடனே வருது. முதலாளி இந்த முத்து மாலை. அதை தான் நான் நம்பிட்டேன். தேர்தலில் ஜெயிச்சு வருவார்னு நினச்சேன் நான். பார்த்தா தேர்தல் ஆணையம் காலம் வரட்டுச்சு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை சந்திச்சது பிறகு பார்த்தீங்கன்னா சீமான்ட்டு ஒரு மாற்றம் தெரியுது சார். சங்கீத சகத்தோழன்றாரு, பெரியாரை விமர்சனம் பண்ணுறாரு. என்னதான் சார் நடந்துருக்கு? ரஜினிகாந்துக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அவர் கூட போய் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. பிரபாகரன் வச்சு ஒரு ஃபோட்டோஷாப்பை வச்சு பல கோடி சம்பாரிச்சவர் ஆச்சு. ரஜினிகாந்தை வச்சுட்டு போல நடத்தலான்னு பார்த்துருக்காரு. அது மாதிரி நிறைய ஃபோட்டோ வச்சுருக்காருங்க. இந்த நாளைக்கு பாருங்கள், ட்ரம்ப் நானுங்க ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டு ஃபோட்டோலாம் வரும் பாருங்க. அவர் மாத்திரம் ஜெயிச்சிருந்தாக்கா ட்ரம்ப் வந்து வாழ்த்து சொன்னார். என்ன சீமான், நான் எதிர்பார்த்தேன் ஜெயிச்சுட்டே அப்படின்னு. அதுவும் அப்படிலாம் விட்டுருப்பார் பாவம். இதெல்லாம் சான்ஸ் இல்லை. அதே மாதிரி இப்போ சீமான் வந்து தொடர்ந்து வந்து இப்போ பெரியார் விமர்சனம், பெரியார் வெர்சஸ் பிரபாகரன் அப்படின்ற மாதிரி கொண்டு போறாரு சார். இது வந்து ஆரோக்கியமான விஷயமா சார்? எனக்கு புரியலையே. பிரபாகரன் என்ன போராட்டம் பண்ணார், பெரியார் என்ன போராட்டம் பண்ணார்? 2 பேத்துக்கு என்ன தொடர்பு இருக்குது? இதுக்கு நீங்க தான் பதில் சொல்லுங்க. அவர் வந்து பிரபாகரன் நான் வெடிகுண்டை வீசுறேன்,
நீ வெங்காயத்தை வீசி பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் மேடையில பேசுறாரு. இது வந்து ஒரு இது மாதிரி வேற யாராவது பசங்க பேசியிருந்தாக்கா என்ன சொல்லியிருப்பீங்க? வெடிகுண்டுக்கும் வெங்காயத்துக்கும் என்னடா சம்பந்தம்னு கேட்டிருக்க மாட்டீங்க. ஒரு மூளை உள்ளவன் பேசுகிற பேச்சா இது. நட்டுக்கொண்டு போய் கிடையாது. நான் முதல்லயே சொன்னேன், அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கார், அவர் போய் மனநல மருத்துவர்கிட்ட காட்டுங்கன்னு. கேட்க மாட்டேங்கிறீங்க. வெங்காயத்துக்கும் வெடிகுண்டுக்கும் வெங்காய வெடிகுண்டு ஒன்று இருக்குது திருமலை, தீபாவளி டைமில் கொடுப்பாங்க, திருமலை போட்டால் வெடிக்கும். அதை அவர்கிட்ட சொல்லுங்க. அதில் கந்தகத்தை கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கூட இடிஞ்சு போகும். பேன் பண்ணிட்டாங்க. வெங்காயத்துலேயும் வெடிகுண்டு இருக்குது. ஹேண்ட் கிரைண்டட் வந்து பார்க்கறதுக்கு வெங்காயம் மாதிரி தான் இருக்கும். AK-47 கண்டுபிடிச்சவராச்சு, அவருக்கு இது தெரியாத. நீங்க வந்து பிரபாகரன் அவர்களோட பழகி இருக்கீங்க. அவர் வந்து பெரியார் கொள்கைக்கு எதிராக இருந்தவரா சார்? அவர் பெரியாருக்கும் அவருக்கும் என்னங்க சம்பந்தம்? அவங்க போராட்டம் சிங்களவனை எடுத்துக்கிட்டு நடந்துக்கிட்டு இருக்குதுங்க, அதுக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையே எனக்கு. அவர் சிங்கள இனவாதத்தை போராடிட்டு இருக்கார், வந்து பெரியாரை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கலைஞர் மேலே வந்து பிரபாகரனுக்கு ரொம்ப பெரிய நெருக்கம் இருந்தது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சாமர்த்தியமாக வந்து எம்ஜிஆர் உடச்சி கொண்டு போனார் வெளியே. கூட இருந்து பார்த்தவங்க எங்களுக்கு தெரியுங்க. அமிர்தலிங்கம் வர்றாரு, இலங்கையிலேருந்து தப்பிச்சு வர்றாரு. விமான நிலையத்தில் நாங்களாம் தான் போய் இது ரிசீவ் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணால் அங்கே ஏர்போர்ட்டில் ஃபோன் வருது, எம்ஜிஆர் வண்டி அனுப்பிச்சிட்டாரு, ஏன் வீட்டுக்குவான்னு. அவர் கலைஞரை சந்திக்கிறதுக்கு போகிறதுக்கு வர்றாரு, நாங்கள் அவரை கூட்டு போகிறதுக்கு வரோம். இதுக்கு எங்கள் அண்ணன் வந்து எம்ஜிஆர்கிட்ட மத்திய காலம் அவரை கூட்டிகிட்டு கலைஞர்கிட்ட கூட்டு போகிறதுக்கு இது பண்ணுறோம். மாறன்லாம் வெயிட் பண்ணுறாங்க. எம்ஜிஆர் வண்டி அனுப்பிச்சு கூட்டிகிட்டு போயிட்டார். இப்படி தான் எம்ஜிஆர் உள்ள நுழைஞ்சார். அவர் ஏன் அவர் சப்போர்ட் பண்ணாருங்கிறதுக்கு சில காரணங்கள் உண்டு, அதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. அப்படி தான் பிரபாகரன் அவர் பிடிச்சார். ஆனால் கடைசியாக போக என்னாச்சுன்னா பிரபாகரன் வந்து எம்ஜிஆர்கிட்ட முழுக்க சரண்டராங்க. ஏன்னா அவர் செஞ்ச சில உதவிகள் அதுக்கு. அதில் வந்து இப்போ சொன்ன என்ன ஆதாரம்லாம் கேட்டிங்கன்னா கிடையாது. அந்த ஆதாரத்தெல்லாம் இப்போ காட்டினா உள்ள தேடுவாங்க. ஏன்னா அமெரிக்க அரசாங்கம் வந்து எங்களை வான் பண்ணிட்டு போச்சு. கான்சல் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து எங்கள் அண்ணனை பார்க்க, எங்கள் அண்ணன் வந்து சபாநாயகர், அதை அவரை பார்க்கறது வந்துட்டு நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, உன் தம்பியை தான் நான் மெயினாக பார்க்கணுன்ட்டார். நான் ஹாஸ்பிட்டலில் கிளம்பிட்டு இருக்கிறேன். கான்சல் உள்ளதாண்டா பார்க்கணுங்கிறாரு. போனால் டைனிங் டேபிளில் உட்கார வச்சிட்டார். 1/2 மணி நேரம் LTT அமெரிக்கன் கவர்மெண்ட் இஸ் நாட் சப்போர்ட்டிங் அப்படின்னார். ஜாக்கிரதைங்க. அதுக்கப்புறம் சிபிஐயில் வந்து 1.5 மணி நேரம் நக்கீரனில் இதை பற்றி ஆர்டிக்கிள் எழுதிட்டாங்க. ராஜாராம் தம்பி காந்தராஜ் புலிகளோடு நெருங்கிய தொடர்புடையவர், ராஜீவ்காந்தி மரணத்தில் என்னை விசாரிக்கணும்னாங்க. அந்த அளவுக்கு போச்சு. ஏதாவது ஒன்று இந்த சீமானுக்கு பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா? இப்படி பிரபாகரனுடைய அண்ணமகன் சொல்கிறார், அவரை பார்த்தது கூட கிடையாதுங்கிறார். அவரை என்ன சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். அந்த பிரபாகரனுடைய அண்ணமகனை பற்றி அவர் என்ன சொன்னாருங்கிறது ஒரு பெண் ரிப்போர்ட்டர்கிட்ட அவர் என்ன சொன்னாருன்னு இதை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பிரபாகரனுக்கு அவருக்கு உறவு இருக்கு. பெரியாருக்கு பிரபாகரனுக்கு என்ன தொடர்பு? பெரியாருடைய போராட்டமே வேற. பாலஸ்தீன போராட்டத்துக்கு பெரியாருக்கு என்னங்க தொடர்பு? இவருடைய நிலைமை என்னாச்சுன்னா, கூட்டணிக்கு யாரும் வரல, பொழப்பு நாறிக்கிட்டு இருக்குது. பாஜகவனுடைய பிடிமே தான் அவர் அறிமுகம் ஆனார். அவங்க அவரை கை விடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. பிரயோஜனம் இல்லை, டெபாசிட் கூட வாங்க மாட்டேங்கிற, பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கை விடுற நிலைமைக்கு போன போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்குறேன். நான் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருப்பேன். அது விசுவாசத்தை எப்படி காட்டுறேன்? அதுக்காக பெரியாரை தாக்கி பேசினார். பேசிட்டு உடனே பாருங்கள், பெரியார் பூமியில் வந்து பெரியாரை பற்றி கேவலமாக பேசுகிற அளவுக்கு நான் வந்து உங்களுக்காக சேவை செஞ்சுருக்கேன்னாரு. உடனே தான் சரி இந்தா முத்து மாலை. மறுநாள் காலையில் மாநில கட்சின்னு அங்கீகாரம். அதையெல்லாம் பார்த்தா அவர் ஜெயிச்சிருவான்னு நான் நினச்சிட்டேன். சரி, அப்படி அதை போட்டுட்டு பெரியார் மண்ணிலேயே பெரியாரை எதிர்த்து பேசி வெற்றி அடைந்தவர் அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக RSS குரூப்பு சீமானை ஜெயிக்க வைக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன். கலவரிட்டான். விஜயலட்சுமி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சீமானத்துடன் தாக்கி பேசிட்டே வராங்க. இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்காம இருக்காங்க. 2 பேரும் நடிக்கிறாங்கங்க. ஏங்க நீங்கள் வேறு அவங்க அந்த பொண்ணு வந்து அவருக்கு எப்போல்லாம் விளம்பரம் மோசமாக இருக்குதோ அந்த டைமில் வந்து அவர் என்னை கெடுத்த ஆரம்பிக்கும். அவர் பெரிய ஆண் அழகனா, இவர் இந்த அம்மா மயங்கிடுச்சான், இவர் சீமான் இந்த அம்மா மயங்கிடுச்சுன்னு. என்னங்க இதெல்லாம்? உடனே அது இவ்வளோ அழகான ஒரு பொண்ணை மயக்கிற அளவுக்கு நம்ம தலைவர் பாருங்க, பெரிய ஆள். நம்ம ஊர் அப்படி தாங்க. கலைஞர்கள் 2 பொண்டாட்டிங்கிறத கேவலப்படுத்தி பேசுவாங்க. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு என்ன ஊருன்னு கேட்டாங்க, தலைவரை பார்த்து மயங்காதவங்களே கிடையாது. அவர் எம்ஜிஆர்னா
கலைஞர்னா இவன் காம வெறி பிடிச்சவன். இப்படிப்பட்ட டபுள் ஸ்டாண்டர்ட் நம்ம ஊரில் அது ரொம்ப காமன். அதுக்கு என்ன பண்ணுறது? எம்ஜிஆர் ராசி அந்த மாதிரி. அவர் தானே சில காரணங்களால் பல பெண்களோடு அவர் இருந்தார். ஒரு மருத்துவர்கள் மூலம் எனக்கு தெரியும் அதெல்லாம் என்ன. அதெல்லாம் நம்ம பேசக்கூடாது.